சந்தையில் புதிதாக அறிமுகமாகியுள்ள பஜாஜ் V15 இருசக்கர வாகனம் குறித்து அறிந்து கொள்வோம். Hello viewers, welcome to 234 Wheels. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற வண்டி வந்து பாத்தீங்கன்னா பஜாஜோட V15. நிறைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டேங்க் வந்து விக்ராந்த் ஐஎன்எஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து இந்த ரியர் போஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எந்த பைக்லயும் இந்த மாதிரி ஒரு தனி டிசைன் கொடுத்தது இல்லை. பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு. ஆனா நிறைய குரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அந்த குரோம் ஃபினிஷிங் பாக்குறது ரொம்பவே டாக்கியா இருக்கு. அண்ட் தென் செகண்ட்லி வந்து இந்த எக்ஸாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல த்ராட்டி ஃபீலிங்கான ஒரு நல்ல ஒரு சவுண்டு கொடுக்குது. ஸோ வண்டி ஓட்டும் போது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது அந்த எக்ஸாஸ்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 inches டயர் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து ஒரு 16 inches அலாய் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் த ஹோல் இந்த டயர்ஸ் பார்க்கறதுக்கும் ரொம்பவே நல்ல கிரிப்பியாக ஃபீல் ஆகுது. ஏன்னா ரப்பர் வந்து ரொம்பவே அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் த ஹோல் இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூட்டர் பைக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு 150cc இருந்தாலும் அவங்க பஜாஜ் வந்து மெயினாக ஸ்ட்ராட்டஜி பண்ணது வந்து இது வந்து ஒரு கம்யூட்டராக யூஸ் பண்ணுறது தான். இந்த வண்டியோட ஸ்பீடோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு அனலாக் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் காஜும் நியூட்ரல் மீட்டர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பட்ஜெட் பைக்னால எல்லா ஆக்சசரிஸ் வந்து நல்லாவே பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பஜாஜோட சீட் வந்து நீங்கள் சிங்கிள் யூசர் இல்லைன்னா டபுள் யூசராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சீட்டுக்கு மேலே ஒரு தனி கவுல் கொடுத்துருக்காங்க. இந்த கவுல் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவபிள் கவுல். ஏன்னா சாவிலே வந்து இதுக்கு தனியாக வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்க்ரூ டிரைவரோட இது மாதிரி. அது வந்து நீங்கள் இங்கே இருக்கிற ஸ்க்ரூவை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணி இதை டபுள் சீட்டராக கூட யூஸ் பண்ணலாம். V15ஓட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 149cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். அண்ட் இதோட மேக்ஸிமம் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 12 PS பவர் at 7500 RPM. இதோட டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 13 Nm டார்க் at 5500 RPM. இந்த வண்டியோட மைலேஜ் வந்து பஜாஜ் வந்து கிட்டத்தட்ட 65 km கிளைம் பண்றாங்க. ஆனால் நாங்கள் ஓட்டுற வரையும் சம்மர் 50 to 55 தான் ஆன் ஆவரேஜ் கொடுத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்படிட்டிவான பிரைசிங் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட பிரைசிங் வந்து 62,000 அப்ராக்சிமேட்லி எக்ஸ் ஷோரூம் பிரைஸ். அண்ட் ஆன் ரோட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70,000 கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு வண்டியோட உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் பை ஃப்ரம் வருண்.